அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். சேலம் பக்கத்துல சங்ககிரி அந்த ஏரியா பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கொடூரமான சம்பவம். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கிராம மக்கள். இல்ல அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு. என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை பத்தி பேசுவோம். ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி, சங்ககிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அவங்களுடைய பேரு, அவங்க கிராமம் பேர்லாம் நமக்கு தேவையில்லை, சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிச்சிட்டு இருக்காங்க. நேத்து மார்ச் 22ஆம் தேதி சண்டே, சோ ஸ்கூலு லீவு, அதனால வீட்டுல இருந்திருக்காங்க அந்த மாணவி. காலையில அந்த மாணவி வீட்டுல விட்டுட்டு அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு போறவங்க, விவசாய நிலத்துக்கு வேலை பார்க்க போறவங்க. சோ அவங்க மாணவியை வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல மாணவி வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட, இத மாதிரி அந்த மாணவி தனியா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏரியாவை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர், அவனுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. சோ அவன் அந்த மாணவியோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாணவி வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அந்த மாணவிய பாலியல் ரீதியா துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். அவங்க 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, அவங்களுடைய வாயில வந்து துணியை வச்சு கட்டி அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். என்னென்ன பண்ணா, என்னென்ன கொடுமைகள் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிய வரும். பட் ரொம்ப அவங்கள ரொம்ப நேரமா, வீட்டுல யாரும் இல்லையா, வீடை வேற பூட்டிக்கிட்டானா, சோ ரொம்ப நேரமா அந்த மாணவியை கஷ்டப்படுத்தி இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி, அங்க உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் இன்னும் முழுசா தெரிய வரல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாணவிய இவன் வந்து தூக்கு மாட்டி விட்டுட்டான். இத மாதிரி அந்த கொடூரங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாணவியை இவனே தூக்கு மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. சோ தூக்கு மாட்டினதுக்கு அப்புறம் அந்த மாணவி அந்த தூக்குல தொங்குறப்போ ஒரு சவுண்ட் வரும்ல, அத மாதிரி சவுண்ட் வர்றதெல்லாம் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அங்கங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒடியாந்து வீட்டை தட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம இவனும் தூக்கு போட முயற்சி செஞ்சான், இவனும் அதுக்கான முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதவை உடச்சிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு அவனை அடிச்சு அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அவனை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதுக்குள்ள அந்த மாணவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொன்னு, இவன் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டான். அந்த மாணவி இந்த வேதனை தாங்க முடியாம, இந்த கஷ்டம் தாங்க முடியாம அவங்களா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நாம அந்த ஊர் மக்கள் சொல்றதுதான் நம்புற மாதிரி இருக்கு. சோ இவன் அந்த மாணவியை தூக்குல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா எல்லாரும் வந்து சரௌண்ட் பண்ணதுனால வேற வழியே இல்லாம இவனும் தூக்கு மாட்டிக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். பட் அவனை ஊர் பொதுமக்கள் வந்து கையும் களமா பிடிச்சிட்டாங்க. நாமளும் ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறப்பவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இப்படி நடக்குது, ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். பட் அவங்க தரப்புல இருந்து எடுக்கிற மாதிரி இல்ல. உடனடியா இத மாதிரி சம்பவத்துல நம்ம நேரடியா முதலமைச்சர் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எங்கேயோ சேலம் மாவட்டத்துல சங்ககிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி முதலமைச்சர் வந்து நேரடி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம். என்னப்பா, எங்க தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை நடந்தாலும் முதலமைச்சர் அவர்களே நீங்க சொல்றீங்களே, அது எப்படி அவரு பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அப்படி அதை தட்டி கழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குற்ற சம்பவங்களுக்கும் சரி, கொலைக்கும் சரி, கொள்ளைக்கும் சரி, இல்ல அமைச்சர்கள் ஊழல் செய்யறதுக்கும் சரி, நேரடியா ஸ்டாலின் அவர்கள் தொடர்புல இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னா தார்மீக ரீதியா அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஏற்கணும். ஆனா எப்பயாவது ஒரு சம்பவம் தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா, என்னுடைய ஆட்சியில இந்த மாதிரி தெரியாம நடந்துருச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் தார்மீகமா பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடுத்தடுத்த சம்பவங்கள் இது மாதிரி தொடர்ச்சியா திரும்ப திரும்ப திரும்ப, அதுவும் இந்த சிறுமிகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திரும்ப திரும்ப நடக்கிறப்போ நாம வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. இந்த காவல்துறைய தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு இங்க இருக்கக்கூடிய பொறுக்கிகளை, இங்க இருக்கக்கூடிய போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த நிர்வாக திறன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்ல வரோம். இவங்க நிர்வாகத்திறன் இல்லாம இருக்கிறதுனால இங்க பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிறுமிகளுங்க. இவ்வளவு சிறுமிகள்
பாதிக்கப்படுற விஷயத்தை இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். பாருங்களேன், இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ள எத்தனை சம்பவம், ஒரு 4-5 சம்பவம் திமுக நபர்கள் சார்ந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். பள்ளி மாணவிகள் சார்ந்த சம்பவம் வந்து ஒரு 4-5 சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். குழந்தைகள், மூதாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாளைக்குள்ள இத்தனை சம்பவம் கேள்விப்படுறோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இங்க காவல்துறை அவங்களுடைய ஸ்டாலின் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, காவல்துறை சரியா செயல்படல அப்படிங்கிறத தாண்டி நம்ம வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் திமுகவுடைய எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி, தெரிஞ்சிருக்கோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வச்சு அவருடைய கல் குவாரியில வச்சு அடிச்ச சம்பவம், மிரட்டின சம்பவம்லாம் நடந்தது, கேமராவெல்லாம் வாங்கி உடைச்ச சம்பவம்லாம் நடந்தது. பட் திமுக தரப்புல இருந்து வழக்கு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம், வழக்கு போடல. அவர் திரும்ப எப்பொழுதும் போலதான் இருந்தாரு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு அப்படின்னா, அந்த பழனியாண்டியோட மகன் வந்து விஜயபாரதி, அவருக்கு திண்டுக்கல் பகுதியில் அவங்க நிறைய கல்குவாரி வச்சிருக்காங்க இல்லையா, கல்குவாரிக்கு தான் பழனியாண்டி ஃபேமஸ். சோ அவங்க பழனியாண்டியோட மகன் விஜயபாரதிக்கு சொந்தமான திண்டுக்கல்ல ஒரு கல்குவாரி இருந்திருக்கு. அங்க இருந்து ஒரு இளைஞருடைய ஒரு 25-30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய உடல் அப்படிங்கிறது மீட்கப்பட்டிருக்கு. சோ ஏற்கனவே அவங்க மேல நிறைய சர்ச்சைகள் இருக்கு. இவங்க ஏதோ பண்றாங்க, முறைகேடா கல்குவாரி நடத்துறதை தாண்டி வேற ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க மேல இருக்கு. பட் இந்த நேரத்துல இந்த சடலம் மீட்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த குடும்பமே ஏதோ பண்ணுதுப்பா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, தெரிஞ்சு அங்க வேலைக்கு போயிருந்து அந்த நபர் வந்து அங்க தெரிஞ்சு எதுலயோ மாட்டி இறந்துருந்தாரு அப்படின்னா அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் இங்க இறந்து போயிருக்காரு அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 10 நாளா அந்த நபர் எங்க போனாருன்னே தெரியல. இந்த கல்குவாரிலையும் வந்து தேடி இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், சொந்தக்காரங்களாம், உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த நபருக்கு. சோ அவங்க வந்து இந்த கல்குவாரிலையும் விசாரிச்சிருக்காங்க, இத மாதிரி இங்க வந்தாரா, வேலைக்கு வந்தாரா, என்ன அப்படின்லாம் விசாரிச்சிருக்காங்க. ஆனா கல்குவாரி தரப்புல இருந்து இல்ல, அவர் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 10 நாள் கழிச்சு இப்போ சடலம் அப்படிங்கிறது மீட்கப்பட்டிருக்கு. இது என்னத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த பழனியாண்டி அத மாதிரி பத்திரிகையாளரை கூப்பிட்டு வச்சு அந்த அடி அடிக்கிறது வீடியோ ஆதாரத்தோட கிடைச்சது. அப்போ இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது அப்படின்னா, அவங்களுடைய மகனுக்கு நம்ம அப்பா எம்எல்ஏ, ஆனா அவங்க மேலேயே காவல்துறை எஃப்ஐஆர் போடுறாங்க, தப்பு இருக்குன்னு உள்ள தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்க மகனுக்கு வரும். ஆனா நம்ம அப்பா அன்னைக்கு அந்த சம்பவம் செஞ்சாரு, யாரு என்ன பண்ணிட்டாங்க, நாம இப்ப இந்த சம்பவம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரோ ஒரு தைரியத்துல அந்த கல்குவாரி அவங்க மகனா கூட இருக்கலாம், இல்ல வேற யாரோ கூட இருக்கலாம், இல்ல ஏதாவது பகையா கூட இருக்கலாம், இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். சோ இந்த சடலம் ஏன் அங்க போச்சு, அந்த நபர் எதுக்காக, எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் இந்த காவல்துறை வந்து தேடி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. சோ ஒட்டு மொத்தமா இங்க காவல்துறையோட கைகள் வந்து கட்டப்பட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல திரும்ப 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 இந்த குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் தானப்பா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள இந்த இதுவரைக்கும் இந்த தேர்தல், இந்த பிரச்சாரம், இந்த ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் குற்ற சம்பவங்கள் ஓரளவுக்கு அதிகமா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இது அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா நடக்குது. சோ அங்க நடக்குது, இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா நாளைக்கு நம்ம வீட்டுல நடந்துருமோ, நம்ம தெருவுல நடந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு வந்து அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ பொறுத்துருங்க, வேற வழியே கிடையாது. என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க, நீங்களும் பாதுகாப்பா இருங்க. நீங்க கவனிச்சுட்டு இருந்தா மட்டும்தான் இங்க யார் ஆட்சிக்கு வரணும், வர வேணாம் அப்படிங்கிற சரியான முடிவை நீங்க எடுக்க முடியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மனசுக்குள்ள வந்து ஒரு பயம், பதட்டம் எல்லாம் இருக்கும். இத மாதிரி விஷயங்களை கேள்விப்படுறப்போ அந்த பதட்டம்லாம் இருக்கும். அந்த பதட்டத்தை கொஞ்சம் பாதுகாப்பா உங்க வீட்டு பிள்ளைகளை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய வாக்குல காமிங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.